அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எப்படி அனலைஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லூரிகளும் எவ்வளவு சீட் வந்து கவுன்சிலிங்ல ஃபில் ஆச்சு, எந்த ரவுண்டுல ஃபில் ஆச்சு, என்ன கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்ந்தாங்க, எத்தனை சீட்டு ஃபில் ஆச்சு, எத்தனை சீட்டு ஃபில் ஆகல, எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஏ டு இசட் அனாலிசிஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டுட்டு வர்றாங்க. ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், கரூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி போட்டிருந்தோம். அப்போ அதில் கீழே வந்து ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, சார் சிவகங்கை மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பற்றி உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க, அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் சிவகங்கை மாவட்டம், நான் வெளியே எல்லாம் படிக்க அனுப்பல, நான் சிவகங்கைக்குள்ளேயே தான் சேர்க்க விரும்புறேன் அப்படின்னா நான் வந்து அங்க இருக்க கல்லூரிகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்காகவே இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது மாவட்டத்தோட பொறியியல் கல்லூரிகள் பத்தின டீட்டெயில்ஸ் வேணுமா, நீங்க அதை அந்த மாவட்டம் என்னன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்தோட டேட்டாவை எடுத்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி பார்ப்போங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 8 பொறியியல் கல்லூரிகளும் கடந்த வருஷம் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5012 சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். இந்த கல்லூரியை சிக்ரின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் கல்லூரி. 1953வது வருஷம் வந்து இந்த கல்லூரிங்கிறத ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான் நடத்துறாங்க. நம்ம வந்து இங்க சொல்லக்கூடிய டீடைல்ஸ்ங்கிறது ஜெனரல் அகாடமிக் டீடைல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஜெனரல் அகாடமிக்கோட கவுன்சிலிங் டீடைல்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். இல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் லைக் ஒகேஷனல் கவுன்சிலிங்கோ இல்லை வந்து நம்ம வந்து 7.5 டேட்டாஸையோ நான் சொல்லலைங்க. முழுக்க முழுக்க ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் டீடைல்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். மொத்தம் 29 சீட்டுங்க. அந்த எல்லா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிஞ்சுட்டு 29 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்குனாங்க. 29 சீட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நிரம்பி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரி என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்ரி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி, சிவகங்கைன்னு சொல்லலாங்க. அடுத்து ரெண்டாவது கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5502 ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நம்மளுக்கு வந்து காரைக்குடி, சரிங்களா, சிவகங்கை மாவட்டம். 2010 ஆரம்பிக்கப்பட்ட செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 211 சீட் வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல 14 சீட்டு மட்டும் ஃபுல் ஆயிருக்கு. உங்களுக்கு அதிகமா எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல தான் 105 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50% இடங்கள் நிரம்பி இருக்குது. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 25 சீட்டுங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 144 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. எவ்வளவு சதவீதம் ஃபுல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 68.2% இடங்கள் ஃபுல் ஆயிருக்கு. பட் இதுல நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்லூரியை அதிகமா 3வது ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இதுலயே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம், என்ன முடிவுக்கு வந்துடலாம் பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஏற்ற ஒரு கல்லூரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடலாங்க. அடுத்த கல்லூரி 5553 காரைக்குடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். 2011வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எப்படி எத்தனை கோர்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கோர்ஸ் நடத்துறாங்க நம்மளுக்கு, சரிங்களா. இந்த 8 கோர்ஸ் 2011 ஆரம்பிச்சு 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு எத்தனை இடங்கள் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 249 இடங்கள் கொடுத்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட் ஒரே ஒரு சீட்டு, தேர்ட் ரவுண்ட் 8 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட் 9 சீட்டுங்க. மொத்தமா இந்த கல்லூரியில் வந்து 18 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. எவ்வளவு சதவீதம் ஃபுல் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 7.2% இடங்கள் தான் நமக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குது. 93% இடங்கள் ஃபுல் ஆகல. அப்ப இதுல இருந்தே நம்ம எப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கல்லூரி 5842 எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகங்கை மாவட்டம். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 406 சீட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த 406 சீட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு மட்டும் தான் நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 273 சீட். உங்களுக்கு மேஜரா வந்து எங்க ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 67% சீட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 72 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டும் நிரம்பி இருக்குது. டோட்டலா உங்களுக்கு 86.9 87% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது கவுன்சிலிங்ல நிரம்பி இருக்குது. இல்ல நம்மள தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அப்ப இது செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நமக்கு வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்த கல்லூரி 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். 1952 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசு பொறியியல் கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. நம்ம ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 424 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே 332 சீட், அதாவது 78% சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 91 சீட்டும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி மொத்தம் 100% இடங்களும் கவுன்சிலிங்ல நிரம்பின ஒரு கல்லூரி. இதுல முக்கியமா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஒரு கல்லூரியா வந்து அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 352 சீட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 7 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. பட் மெயினா இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் 198 சீட்டு செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. அதாவது ஒரு 56% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 79 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டும் சேர்த்தி மொத்தம் 82.4% இடங்கள் டோட்டலா கவுன்சிலிங் நிரம்பி இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்த கல்லூரி அப்படின்னு பார்க்கப்படுங்க. அடுத்த கல்லூரி 5912 பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜ், சிவகங்கை மாவட்டங்க. 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 326 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல 29 பேர் எடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட்ல தான் அதிகமா 152 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல 37 பேர் எடுத்திருக்கிறாங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல நம்மளுக்கு 67% இடங்கள் நிரம்பியிருக்குது. பட் இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 5919 சென்ட் மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காளையார் கோவில், சிவகங்கை மாவட்டம். நம்மளுக்கு 1998 ஆரம்பிச்சிருக்காங்க. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 303 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 20 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 125 பேர். இது போன கல்லூரி மாதிரியே தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 37 சீட்டு போயிருக்குங்க. டோட்டலா கவுன்சிலிங்ல 60.1% சீட்ஸ் நிரம்பி இருக்குது. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா என்னன்னா, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய கல்லூரின்னு பார்க்கப்படுதுங்க. இதுதான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 8 பொறியியல் கல்லூரிகள் பத்தின தகவல்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டிஸ்ட்ரிக்டோட காலேஜஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா அந்த டிஸ்ட்ரிக்டை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தரதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.